and hello everyone, welcome to our channel. This is Yamini. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் பயாலஜி ஃபர்ஸ்ட் டேர்ம் ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ட்ஸ். ஓகே, இந்த லெசன் நம்ம என்னென்ன பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா எதை பற்றிலாம் படிக்க போகிறோம் அப்படின்னா டு கெட் அ கிளியர் ஐடியா ஹவ் அ ஃப்ளார் பிகம் அ ஃப்ரூட். ஸோ ஒரு பூ எப்படி பழமாகுது த்ரூ எப்படின்னா சீட் மூலமாக, ஓகே, விதை அந்த கொட்டை இல்லாட்டி விதை மூலமாக எப்படி ஆகுது, பூ எப்படி பழமாக ஆகுது அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். பாலினேஷன்னா என்னது, ஃபர்டிலைசேஷன்னா என்னது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பாலினேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறமா மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், ஸ்டெம், லீவ்ஸ். மாடிஃபிகேஷனை சேஞ்சஸ், மாற்றங்கள் ஏற்படும் ரூட்ஸ், ஸ்டெம், லீவ்ஸில். ஓகே, ஸோ அது மாற்றங்கள் அடையிறதுனால ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அனிமல்ஸும் என்ன யூஸ்ஃபுல் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, இன்ட்ரொடக்ஷன் கவனிங்க. ஓகே, ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அதில் என்னெல்லாம் இருக்கும்னா, ஒரு பிளான்ட்ஸ் அப்படின்னாலே 2 பார்ட்ஸ், 2 ஆர்கன்ஸ் இருக்கும். ஒன்று வெஜிடேட்டிவ், இன்னொன்று ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஓகே, அது என்ன, வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ்னால் என்ன, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்னால் என்ன? வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னா பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ரூட், ஸ்டெம், லீவ்ஸை தான் நம்ம என்ன சொல்வோம்னா வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ். ஓகே, வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ளார், சீட்ஸ், ஃப்ரூட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த லெசன் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், எதை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளார் எப்படி ஃப்ரூட்டாக மாறுது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் பிளான்ட்டில் எப்படிலாம் நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, எதுவும் இல்லை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ எய்ம் டு ரைஸ் a new generation of plant from watermelon and potato. ஸோ புதுசாக ஒரு உருளைக்கிழங்கையும் வாட்டர்மெலனையும் உருவாக்க போகிறோம். எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையானாக்கா 2 பானை, மணல் இருக்கணும். ஸோ பொட்டேட்டோ, வாட்டர்மெலனுடைய சீட்ஸு, ஓகே, விதைகள், அதனுடைய கொஞ்சம் தண்ணி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பானையில் அந்த மண், அந்த உரத்தை கொட்டிட்டு, ஸோ பொட்டேட்டோனுடைய சீட்ஸை இல்லாட்டி வாட்டர்மெலனுடைய சீட்ஸை போட்டு புதைச்சி தண்ணி ஊற்றி விட்டுருவோம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஃபில் போத் பாட்ஸ் with soil mixed with compost or manure. Take a young potato, ensure that it is not dried up and the skin still looks fresh. அந்த பொட்டேட்டோனுடைய அந்த உருளைக்கிழங்குடைய ஸ்கின் எப்படி இருக்குமா, தோல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்படி காஞ்சி போயிருக்கக்கூடாதுன்றாங்க. ஓகே, bury பொட்டேட்டோ இன் 1 part. ஸோ பொறிச்சி வச்சுருங்க பொட்டேட்டோவை. ஸோ வாட்டர்மெலன் சீட்ஸ் இன் அனதர் பார்ட். ஸோ வாட்டர்மெலனுடைய விதைகளை இன்னொரு பானையில் போட்டு, மண் பானையில் போட்டுருங்க அப்படின்றாங்க. pour water regularly and maintain the plant. ஸோ தண்ணி தினமும் ஊற்றுங்க அப்படின்றாங்க. ஸோ என்ன இதுலேருந்து அப்சர்வ் பண்ணுறோன்னா, அந்த பிளான் அந்த பொட்டேட்டோ அந்த குட்டி பொட்டேட்டோலேருந்து இன்னொரு பொட்டேட்டோ வளரும். அதே போல் அந்த வாட்டர்மெலனில் இருக்கக்கூடிய சீட்ஸ், எத்தனை சீட்ஸ் விதைகளை போட்டோமோ அத்தனை வாட்டர்மெலன் உருவாகும். ஈச் சீட், இதுதான் சொல்லியிருப்பாங்க இங்கே, ஈச் சீட் ப்ரொடியூசர்ஸ் அ பிளான்ட், அதாவது வாட்டர்மெலனில். ஓகே, ரைட். ஓகே, இன்ஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். Watermelon plants were produced from seeds. Potato plant is not from seed but from the stem tuber. ஓகே, வாட்டர்மெலன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, சீட் மூலம், விதை கொட்டை போட்டதுனால வாட்டர்மெலன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டேட்டோ அதே ஸ்டெம், அதே தண்டு மூலமாக, ஸ்டெம் டியூபர் மூலமாக பொட்டேட்டோ நியூவாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் இது வெஜிடேட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீடு, இந்த விதைனால் மட்டும் நியூ ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகாது, எதுலேயும் ஆகும்னாக்கா வெஜிடேட்டிவ் பார்ட்டில் இருந்தும் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த சீட்ஸு, ஃப்ளாரு, ஃப்ரூட்ஸை மட்டும் வச்சு தான் நியூவாக ப்ரொடியூஸ் ஆகும் பிளான்ட்ஸில் அப்படின்றது கிடையாது. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் மூலமாகவும், வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருந்தேன், ரூட், ஸ்டெம், லீஃப், அந்த வேறு, தண்டு, இலைகள்லேருந்தும் நியூவாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம இங்கே அப்சர்வேஷனை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ அதான் இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விதையிலும் வாட்டர்மெலன் ஒவ்வொரு விதையிலும் ஒவ்வொரு பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன்.
ஓகே, நான் வந்ததுலேருந்து ரீப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்ன? ஓகே, ரீப்ரொடக்ஷன்னா லிசன், ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ், பிளான்ட்ஸும் சரி அனிமல்ஸும் சரி இல்லை நாமளும் ஹியூமன் பீயிங்ஸும் சரி ப்ரொடியூசஸ் யங் ஒன்ஸ், ஒரு சின்னதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீசஸ் தேர் நம்பர்ஸ், அந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் என்னது? ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் சொல்லுவோம். ஓகே, இனப்பெருக்கம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ இந்த ரீப்ரொடக்ஷனில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ரீப்ரொடியூஸ் பண்ணும் யங் ஒன்ஸை. எப்படின்னா சீட்ஸ் மூலமாக. ஓகே, சீட்ஸ் மூலமாக. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக வந்து வித்தவுட் சீட்ஸ் மூலமாக, சீட்ஸ் இல்லாமல். ஓகே, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா வந்து வித்தவுட் சீட்ஸ் இல்லாமல் வந்து யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், வித்தவுட் சீட்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ரீப்ரொடக்ஷனா என்னது? த ப்ராசஸ் பை விச் அ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ் அண்ட் இன்க்ரீசஸ் தர் நம்பர் இஸ் நோன் அஸ் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன்னா என்னென்னு கேட்பாங்க கண்டிப்பாக. தன்னுடைய பிளான்ட்ஸும் சரி அனிமல்ஸும் சரி இல்லை ஹோமோசெப்பியன்ஸ் அதாவது ஹியூமன் பீயிங்ஸும் சரி தன்னுடைய ப்ரொடியூசஸ் யங் ஒன்ஸ், ஒரு குட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அது நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதனோட நம்பர் இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா என்ன? ஸோ சீட்ஸ் மூலமாக வந்து இன்னொரு யங் ஒன்ஸ் உருவாகுது, அகெயின் அதனோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா வித்தவுட் சீட்ஸ், வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் அ சீட்ஸ். ஓகே, இட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த நம்பர்ஸ் தான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, பார்ப்போம். ஓகே, ரைட். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன நடக்கும்ன்றதை பாருங்கள். ஓகே, seed is produced from a flower by the process of pollination and fertilization. ஓகே, பூ மூலமாக தான், ஒரு ஃப்ளார் மூலமாக தான் வந்து கொட்டை உருவாகும், அதாவது சீட்ஸ் விதைகள் உருவாகும். எப்படி அப்படின்னா வந்து இந்த பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் மூலமாக தான். இதுக்கு பேர் தான் வந்து என்னது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ரைட். ஓகே, ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக வந்து விதைகள் மூலமாக தான், அதாவது ஃப்ளார்லேருந்து ஒரு விதை சீட் உருவாகும், ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு எப்படின்னா த்ரூ பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் மூலமாக. ஸோ வரக்கூடிய பேஜஸில் வந்து பாலினேஷன் என்னது, ஃபெர்டிலைசேஷன் என்னது, அதோட ப்ராசஸ் என்னது பற்றி பார்ப்போம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ இது சொல்கிறேன். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார். ஓகே, ஃப்ளாரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து செம்பருத்தி பூ மாதிரி இருக்குது, ஹைபிஸ்கஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இதழ்கள் அப்படின்னா பெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ இது என்னது? இது பெட்டல்ஸ், அதாவது இதழ்கள். ஓகே, பெட்டல்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கொரோலா. பெட்டல்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன? கொரோலா. ஓகே, கொரோலா. த அனதர் நேம் ஆஃப் செப்பல்ஸ்ன்றது இந்த க்ரீன் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ஃப்ளாரில் இந்த க்ரீன் பார்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து செப்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ செப்பல்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ கேலிக்ஸ்னு சொல்லுவோம். இது இன்னொரு பேர் என்னது? கேலிக்ஸ். ஓகே, ஸோ பெட்டல்ஸ்க்கு கொரோலான்னு சொல்லுவோம், செப்பல்ஸ்க்கு கேலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது இருக்குது. அடுத்தது என்னதுன்னா, இப்போ ஹைபிஸ்கஸில் வந்து பார்க்கும்போது மேல் ஃப்ளாராக இருக்கும், ஃபீமேல் ஃப்ளாரும் இருக்கும். ஒரே பூவில் வந்து மேல் ஃப்ளாரும் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளாரும் இருக்கும். மேல் ஃப்ளார்னா இதாங்க, இதை வந்து ஸ்டாமன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மேல் ஃப்ளார் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ ஸ்டாமன். ஓகே, மேல் ஃப்ளார். ஓகே, ஸோ ஆர் இட் இஸ் கால்டு அஸ் அ ஆண்ட்ரோஷியம். என்ன சொல்லுவோம்? ஆண்ட்ரோஷியம்னு சொல்லலாம். ஓகே, ரைட்டு. ஸோ இந்த ஸ்டாமனில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்னா, ஒரு லோப் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு லோப் ஷேப் முட்டையாக இருக்கும், அதுக்கு பேர் என்ன? ஆந்தர்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஆந்தர். இந்த லாங் டியூப் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு மேல் ஃப்ளார் அப்படின்றது இன்னொரு நேம் வந்து ஸ்டாமன் சொல்லுவோம், ஆர் ஆண்ட்ரோஷியம் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இதுதான், மேல் ஃப்ளாரினுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகே, என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆந்தர் இருக்கும், ஃபிலமெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஆந்தரில் தான் வந்து போலன் கிரெயின்ஸ்,
ஓகே. ஸோ ஒரு மெச்சூர்டான ஃப்ளவர்ஸில் வந்து இந்த ஆந்த்ரா டச் பண்ணிங்கன்னா ஒரு பவுட்ரி சப்ஸ்டன்ஸ் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, பவுட்ரி சப்ஸ்டன்ஸ் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து போலன் கிரெயின்ஸ், அதாவது பவுட்ரி சப்ஸ்டன்ஸ். பவுட்ரி சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ், நம்ம சும்மா அழுத்தினாலே வந்து ஒரு பவுட்ரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்ப்பா. அதுதான் வந்து என்னது போலன் கிரெயின்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீமேல் ஃப்ளாரில் என்னென்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபீமேல் ஃப்ளார். ஓகே, இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மாக்கு என்ன கேரக்டர்னால், இந்த போலன் கிரெயின்ஸ் வருது இல்லை, ஸோ காற்று வேகமாக அடித்தாலோ இல்லை பறவைகள் மூலமாகவோ இன்செக்ட்ஸ் மூலமாகவோ அந்த போலன் கிரெயின்ஸ் பறவைகள் கொத்துச்சுன்னா, ஓகே, ஸோ கொத்தும் அது எல்லாத்தையும். ஸோ அதனுடைய என்ன சொல்கிறது, ஹூக்ஸில் எல்லாத்துலேயும் அந்த வாயில் ஒட்டிக்கிச்சுன்னா அது வந்து இந்த ஸ்டிக்மா. இது வந்து ஸ்டிக்மாக்கு என்ன கேரக்டர்னால் ஸ்டிக் த போலன் கிரெயின்ஸ். அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஒட்டிக்கும். ஓகே, ஸோ ஒட்டிக்கிட்டு எங்கே அனுப்போனா ஸ்டைல் மூலமாக, அதாவது இந்த லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்டைல். அது மூலமாக எங்கே அனுப்புனா இந்த ஓவரிக்கு அனுப்பும். ஓவரிக்குள்ளே எங்கே போகும்னா ஓவியூல்ஸ்குள்ளே போகும். ஓகே, ரைட். சரி, இதனுடைய பார்ட்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, இன்னொன்று சொல்ல மாட்டேன். பிஸ்டில், ஃபீமேல் ஃப்ளாருக்கு இன்னொரு நேம் என்னது? ஃபீமேல் ஃப்ளாருக்கு இன்னொரு நேம் பிஸ்டில். இது வந்து என்னது? ஃபீமேல் ஃப்ளார். ஓகே, another name is pistil. ஓகே, ஆர் பிஸ்டில். இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம்னா கைனோஷியம். ஓகே, கைனோஷியம் நோ சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ ஒரு ஃப்ளார் இருக்குன்னா அது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதை பாருங்கள். பெட்டல்ஸ் இருக்குது, செப்பல்ஸ் இருக்குது, மேல் ஃப்ளார் இருக்குது, ஃபீமேல் ஃப்ளார் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ அதெல்லாம் இவன் கொடுத்துருப்பான். ஓகே, ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளாரில் அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ஃப்ளார்லையுமே வந்து மேல் ஃப்ளார் ஃபீமேல் ஃப்ளார் இருக்கும் அப்படின்னா அது கிடையாது. சில ஃப்ளாரில் மேல் ஃப்ளார் இருக்கும், சில ஃப்ளாரில் வந்து ஃபீமேல் ஃப்ளார் மட்டும்தான் இருக்கும். சில ஃப்ளாரில் ஃபீமேல் ஃப்ளார் இருந்தால் மேல் ஃப்ளார் இருக்காது, மேல் ஃப்ளார்னால் ஃபீமேல் ஃப்ளாராக இருக்காது. சில ஃப்ளாரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸில் வந்து ரெண்டுமே இருக்கும், மேல் ஃப்ளாரும் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளாரும் இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்கில் வரும். ஓகே, த அவுட்டர் மோஸ்ட் லேயர் இஸ் கால்ட் செப்பல். ஓகே, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ கேலிக்ஸ்னும் சொல்லுவாங்க. ஓகே, கேலிக்ஸ்னும் சொல்லுவாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், எஸ். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ பெட்டல்ஸ், ஸோ இதழ்கள் வந்து இது அட்ராக்டிவாக இருக்குமா, பிரைட் கலராக இருக்குமா, சில ஸ்வீட் சென்டர் நல்ல நறுமணமாக இருக்கும். அதனால தான் வந்து அது நறுமணமாக இருக்கிறதுனால தான் வந்து இன்செக்ட்ஸ்லாம் வந்து அட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ பெட்டல்ஸ் வந்து இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ கொரோலா. என்ன சொல்லுவோம்னா கொரோலான்னு சொல்லுவோம். ஓகே, என்ன சொல்லுவோம்? கொரோலான்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். ஸோ ஆண்ட்ரோஷியம்னா என்னது? மேல் ஃப்ளார். ஓகே, ஓகே, அதுதான் இருக்கும். நான் சொன்னது மட்டும்தான் இருக்கும். எஸ், நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்ட்ரோஷியம் மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். ஓகே, ஸோ இது இருக்குது. இந்த பார்ட் லோப் லைக் ஸ்ட்ரக்சர் என்னதுன்னா இது வந்து ஆந்தர். ஓகே, ஆந்தர். ஸோ இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேருனா ஃபிலமெண்ட். ஓகே, ஃபிலமெண்ட். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த ஆந்தரில் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாலோ என்ன ஆகும்னா வந்து பவுட்ரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, சில பூவெல்லாம் தொட்டு பார்த்தா வந்து ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி வரும், பவுட்ரி சப்ஸ்டன்ஸ். அதுக்கு பேர் என்னதுன்னா கால்ட் போலன் கிரெயின்ஸ். என்ன சொல்லுவோம்னா அதுக்கு போலன் கிரெயின்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்னு சொல்லலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ அதுதான் இவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபீமேல் பார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபீமேல் பார்ட் என்ன சொன்னேன்? கைனோஷியமும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன், இல்லாட்டி ஆர் பிஸ்டில் அப்படின்னும் சொல்லலான்னு சொன்னேன். கரெக்டாக? ஓகே, ரைட். ஸோ மேலே என்ன இருக்கும்? ஸ்டிக்மா. இதுக்கு வந்து என்ன கேரக்டர்னா ஸ்டிக்கி கேரக்டர். ஸ்டிக்கி த எதை ஸ்டிக் பண்ணோம்? போலன் கிரெயின்ஸை ஸ்டிக் பண்ணும். மேல் ஃப்ளவரில் ஆந்தரில் இருக்கும். ஆந்தர்லேருந்து
வரக்கூடிய போலன் கிரெயின்ஸை, அதாவது பவுடர் சப்ஸ்டன்ஸை எது வந்து எதில் ஒட்டிக்கும்னா ஸ்டிக்மா, ஃபீமேல் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் வந்து ஒட்டிக்கும். ஓகே ரைட். ஸோ அது ஒட்டிக்கிட்டு எங்கே போகும் அப்படின்னா த்ரூ ஸ்டைல் வழியாக ஓவரிஸ்க்கு போகும். ஓகே, இது ஓவரி, உள்ளே வந்து ஓவியூல்ஸ் இருக்கும். ஓகே ரைட். ஸோ இது என்ன பார்ட்? இது செப்பல்ஸ். ஓகே, செப்பல்ஸ் ஆர் கேலிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே ரைட். ஸோ படித்து பாருங்கள், படித்து பார்த்தா அதுதான் இருக்கும். ரைட். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார், 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ளீட் ஃப்ளார்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளார்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் ஃப்ளாரை வந்து இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ பைசெக்சுவல் ஃப்ளார்னு சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ இன்கம்ப்ளீட் ஃப்ளாரை வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளார்னும் சொல்லலாம். ஓகே ரைட். ஸோ கம்ப்ளீட் ஃப்ளார்னால் என்னென்னா 4 ஹோல்ஸ் இருக்கணும். அதாவது கேலிக்ஸ் இருக்கணும், கொரோலா, அதாவது செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டெமன்ஸ், பிஸ்டில்ஸ் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் இருக்கும். அதுதான் வந்து கம்ப்ளீட் ஃப்ளார். ஒரு பூ, ஒரு முழுமையான பூ அப்படின்னா, அதாவது பைசெக்சுவல் ஃப்ளார் அப்படின்னா பெட்டல்ஸ் இருக்கும், செப்பல்ஸ் இருக்கும், மேல் ஃப்ளார் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளார் இருக்கும். ஓகே, கேலிக்ஸ், செப்பல்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதுதான் கம்ப்ளீட் ஃப்ளார். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ பைசெக்சுவல் ஃப்ளார். ஓகே, ஸோ இது அந்த 4 ஹோல்ஸில் ஏதாச்சும் ஒன்று மிஸ்ஸிங்காக இருந்தாலும் அதுக்கு பேர் வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளார். ஓகே, அதாவது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸில் வந்து ஒன்று மேல் ஃப்ளார்ஸ் இருந்தால் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் இருக்காது, ஃபீமேல் ஃப்ளார்ஸ் இருந்தால் மேல் ஃப்ளார்ஸ் இருக்காது. ஸோ அதுதான் வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளார் ஆர் இன்கம்ப்ளீட் ஃப்ளார்னு சொல்கிறாங்க. லிசன், த ஒன் வித் ஆண்ட்ரோஷியம் அண்ட் வித்தவுட் கினோஷியம் இஸ் கால்ட் மேல் ஃப்ளார்ஸ். ஸோ ஒரு ஃப்ளாரில் ஆண்ட்ரோஷியம் இருக்குது, கைனோஷியம் இல்லைனா மேல் ஃப்ளார். கரெக்டாக? ரைட். அண்ட் த ஒன் வித், ஒரு பூவில் வந்து கைனோஷியம் இருக்குது பட் ஆண்ட்ரோஷியம் இல்லைனா அது ஃபீமேல் ஃப்ளார்ஸ்னு அர்த்தம். இதுதான் வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாரில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் ஃப்ளார், இன்கம்ப்ளீட் ஃப்ளார். ஸோ கம்ப்ளீட் ஃப்ளாருக்கு வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ பைசெக்சுவல் ஃப்ளார்னு சொல்லுவோம். இன்கம்ப்ளீட் ஃப்ளாருக்கு யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ்னு சொல்லுவோம். அது ஏன் கம்ப்ளீட் ஃப்ளார்னு சொல்கிறோன்னா, ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கணும். என்னென்னா, ஒரு கம்ப்ளீட் பூ, ஒரு முழுமையான பூனா அதில் கேலிக்ஸ், கொரோலா, மேல் ஃப்ளார், ஃபீமேல் ஃப்ளார் இருக்கணும் கண்டிப்பாக. இதுவே வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளார்னால் அந்த 4ல் ஏதாச்சும் ஒன்று கம்மியாக இருக்கும். ஓகே, ஏதாச்சும் ஒன்று மிஸ்ஸிங்கில் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மேல் ஃப்ளார் இருந்துச்சுன்னா ஃபீமேல் ஃப்ளார் இருக்காது, ஃபீமேல் ஃப்ளார் இருந்துச்சுன்னா மேல் ஃப்ளார் இருக்காது. ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளார். ஓகே, ஸோ யூனிசெக்சுவல் ஃப்ளார்னும் சொல்லலாம் ஆர் இன்கம்ப்ளீட் ஃப்ளார்னும் சொல்லலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, எஸ், இந்த இடத்துல பாருங்கள் பைசெக்சுவல் ஃப்ளார் கொடுத்துருப்பாங்க, யூனிசெக்சுவல் ஃப்ளார் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ எப்படி இது பைசெக்சுவல் ஃப்ளார் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது? ஸோ ஸ்டெமனும் இருக்குது, இது என்னது, இது பிஸ்டிலும் இருக்குது. அதாவது மேல் ஃப்ளாரும் இருக்குது, ஃபீமேல் ஃப்ளாரும் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ பைசெக்சுவல் ஃப்ளார் ஆர் கம்ப்ளீட் ஃப்ளார். ஓகே, இந்த இமேஜை பாருங்கள். இது யூனிசெக்சுவல் ஃப்ளார்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் மேல் ஃப்ளார் காணும். என்ன இருக்குது? ஃபீமேல் ஃப்ளார் மட்டும்தான் இருக்குது, பிஸ்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மேல் ஃப்ளார் மிஸ்ஸிங். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ யூனிசெக்சுவல் ஃப்ளார் ஆர் இன்கம்ப்ளீட் ஃப்ளார். ஓகே ரைட். நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, டூ யூ நோ? ஸோ டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த சன்ஃப்ளவர் இஸ் நாட் அ சிங்கிள் ஃப்ளார். சன்ஃப்ளவர் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒத்த பூ கிடையாது, உள்ளே வந்து நிறைய பூக்கள் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, உள்ளே வந்து நிறைய பூக்கள், நம்ம வந்து சீட்ஸ் நினச்சிட்டு பார்த்து, சீட்ஸ் கிடையாது, பூக்கள் தான், நிறைய பூ, நிறைய குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கும். ஸோ அது பேர் தான் இன்ஃப்ளாரிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ட்ரைடாக்ஸ், சன்ஃப்ளவரை போலவே ட்ரைடாக்ஸ் ப்ரொக்யூம்பன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று சிங்கிள் ஃப்ளார் தான், பட் அதுவும் வந்து இன்ஃப்ளாரிசன்ஸ், அதுக்குள்ளே என்ன இருக்குமா, நிறைய பூக்கள் இருக்குமா. ஓகே ரைட். ஸோ இந்த லீஃப் ஜூஸ், அந்த இலையினுடைய ஜூஸ் வந்து எப்படி எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா, கர் ஊன்ஸ் அண்ட் கட்ஸ். ஓகே, ஸோ எங்கேயாச்சும் காயங்கள் இருந்துச்சுன்னா அதனுடைய ஜூஸ் குடித்தா சரியாக போயிடும் அப்படின்றாங்க. ஓகே ரைட். ஃப்ளவர் டு ஃப்ரூட், எப்படி வந்து ஒரு ஃப்ரூட்டாக மாறுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே ரைட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஸோ பம்ப்கின் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ பம்ப்கின் வந்து மேல் ஃப்ளாராக, கம்ப்ளீட் ஃப்ளாரா இன்கம்ப்ளீட் ஃப்ளாரான்னு பார்த்தோம்னா இட்ஸ் இன்கம்ப்ளீட் ஃப்ளார், யூனிசெக்சுவல் ஃப்ளார். ஓகே, ஸோ ஒன்று மேல் இருந்துச்சுன்னா ஃபீமேல் இருக்காது, ஃபீமேல் இருந்துச்சுன்னா மேல் இருக்காது. ஓகே ரைட். ஸோ லிசன். எஸ்,
ஸோ இது வந்து பம்கினுடைய ஃப்ளாரு. இது எப்படி ஃப்ரூட்டாக மாறுதுன்றதை பாருங்கள். எஸ், லிசன். வாட்ச் அவுட். எஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். ஓகே, இது வந்து பம்கின் ஃப்ளாரு. மேல் ஃப்ளார் இருந்துச்சுன்னா ஓகே, அதனுடைய ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் பேர்ட்ஸ் மூலமாக இல்லாட்டி இன்செக்ட்ஸ் மூலமாகவோ வந்து ஃபீமேல் ஃப்ளாருக்கு போகும். ஓகே, ஃபீமேல் ஃப்ளாருக்கு போயிட்டு அங்கேருந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு ஃப்ரூட்ஸை. ஓகே, இதுதான் வந்து இது என்ன சொல்லுவோம்னாக்கா கிராஸ் பாலினேஷன் சொல்லுவோம். ஓகே, டீட்டெயில்டாக வந்து கிராஸ் பாலினேஷன் என்னென்னு பார்ப்போம். இது ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளில் வந்து எப்படி ஒரு ஃப்ளார் ஒரு பூ வந்து பழமாக மாறுது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஃப்ளார் வந்து ஃப்ரூட்டாக மாறுது அப்படின்றதுக்கு பம்ப்கின் மட்டும் எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது. ஆப்பிள்ஸ், ஸ்ட்ராபெர்ரிஸ், ஓகே, ப்ளம்ஸு, அதெல்லாம் கூட எக்ஸாம்பிள்ஸ் தான். அதெல்லாம் கூட பூவில் இருந்து என்னவாக மாறும்னா பழமாக மாறும். ஓகே, ஸோ இங்கே படித்து பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்கனாக்கா ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். மேல் ஃப்ளார் இருக்கும் இல்லாட்டி ஃபீமேல் ஃப்ளார் இருக்கும்னு சொன்னேன். இதில் ஒரு பம்ப்கினுடைய ஃப்ளாரில், ஓகே, பம்ப்கின் செடியில், கரெக்டாக? ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா மேல் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஆந்தரை எடுத்து, சரியா, ஓகே, அதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் எடுத்து என்ன பண்ணுறீங்க, லைட்டாக அப்படியே அந்த ஃபீமேல் ஃப்ளாரில் ஸ்டிக்மாவில் போயிட்டு ஒட்ட வைக்கிறீங்க. சும்மா ஜஸ்ட் தட்டி விடுறீங்க, அதுவே ஒட்டிக்கும். ஓகே, பிகாஸ் ஸ்டிக்மா இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டிக்கி த போலன் கிரெயின்ஸ், ரைட்? ஸோ அது வந்து ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா ஸோ அதுலேருந்து நம்ம ஜிஃபில் இமேஜில் பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த பாலினேஷனுக்கு வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்டிஃபிஷியல் பாலினேஷனும் சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ பாலினேஷனாக என்னது ஃபஸ்ட்டு அப்படின்றத பற்றி பார்ப்போம். விரிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, த போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் மேல் ஃப்ளார் டு ஃபீமேல் ஃப்ளார். ஓகே, வி ட்ரான்ஸ்ஃபர், நம்மளாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், கரெக்டாக? நம்மளாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் சொல்கிறாங்க. ஓகே, நேச்சுரல் பாலினேஷன்னா என்னதுன்னா so however in nature there are many ways in which pollen grains reach the stigma of a flower and is called as natural pollination. Okay, so pollination அப்படின்றது எதுவுமே இல்லைங்க. என்னென்னா ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், இங்கே பாருங்கள். பாலினேஷன் அப்படின்றது ஃப்ளார்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஃப்ளார்ஸ் இந்த 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 இமேஜை பாருங்கள். இதில் என்ன நடக்குதுன்றது புரியும். ஓகே, ஸோ எது ஃபீமேல், எது இதில் மேல் ஃப்ளார்? ஸோ இது வந்து மேல் ஃப்ளார், லோப்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இது மேல் ஃப்ளார். ஸோ இது ஃபீமேல் ஃப்ளார், கரெக்டாக? ஸோ ரெண்டுமே ஒரே பூவில் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து பேர்ட்ஸோ இல்லை வந்து இன்செக்ட்ஸோ தேவையில்லை. ஓகே, அப்படியே வந்து என்ன ஆகும்னாக்கா ஆந்தர் வந்து மேல் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஆந்தர்னுடைய இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ், ஓகே, பவுடரி சப்ஸ்டன்ஸ் எதில் போகும்னாக்கா ஸ்டிக்மாவில் போயிட்டு ஒட்டிக்கும். ஸ்டிக்மாவில் போயிட்டு ஒட்டிக்கிட்டு ஸ்டைல் வழியாக கீழே ஓவரிக்குள்ளே ஓவியல்ஸ்க்கு வந்துடும். ஓகே, ஸ்டிக்மாவில் ஒட்டிக்கும். அதுதான் வந்து என்னென்னா பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எஸ், ஓகே, பாலினேஷனில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று செல்ஃப் பாலினேஷன், இன்னொன்று வந்து கிராஸ் பாலினேஷன். ஓகே, த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் from the anther of a male flower, okay, to the same flower. ஓகே, ஒரே பூவில் நடக்குது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா அது வந்து செல்ஃப் பாலினேஷன். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, இந்த ஃப்ளாரில் மேல் பார்ட்டும் இருக்குது, ஃபீமேல் பார்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் ஸ்டிக்மாவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா, ஸ்டிக்மாவில் போய் ஒட்டிக்கிச்சுன்னா அது வந்து செல்ஃப் பாலினேஷன். இதுவே அதாவது இது அதுதான் மீனிங் சொன்னேன். என்னென்னா the transfer of a pollen grains from the anther of a male flower to the stigma of the female flower is called as self pollination. ஓகே, இதுவே கிராஸ் பாலினேஷனா என்னது? ஓகே, ஒரு பிளான்ட்டில் வந்து ஓகே இதுவே வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஃப்ளார் இருக்குது, கரெக்டாக? ஸோ 2 ஃப்ளார் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 ஃப்ளார் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த இதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸு ஒன்று பீ மூலமாகவோ இல்லை பட்டர்ஃப்ளை மூலமாகவோ ஸோ இந்த ஃப்ளார் போய்ட்டு உட்காருது அப்படின்னா அந்த ஸ்டிக்மாக்கு என்ன கேரக்டர் இருக்குது? ஒட்டிக்கும். போலன் கிரெயின்ஸ் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கும், கரெக்டாக? ஸோ அப்படியே ஒட்டிக்கிட்டு இதில் ஸ்டைல் வழியாக போய்ட்டு ஓவரியில் ஓவியல்ஸில் போய்ட்டு
உட்காந்துடும். ஓகே, ஸ்டிக்மாவில் போய் ஒட்டிக்கிச்சு இன்னொரு ஃப்ளாரில் போச்சு அப்படின்னாலே அந்த ஆன்தரு அந்த போலன் கிரெயின்ஸ் ஆன்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் இன்னொரு ஃப்ளாருக்கு ஓகே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னாலே அது வந்து கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது the transfer of pollen grains from anther of a male flower to the stigma of another female flower, okay, is called a cross pollination அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இந்த பீ தேனி பட்டர்ஃப்ளைலாம் யூஸ் பண்ணல. இது வந்து என்னென்னா பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆர் பாலினேட்டர்ஸ்னு சொல்லலாம். ஓகே ரைட். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ செல்ஃப் பாலினேஷனுக்கும் கிராஸ் பாலினேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ரைட். ஸோ செல்ஃப் பாலினேஷனில் pollen grains are transferred from anther to the stigma of the same flower. ஓகே, சேம் ஃப்ளாரில் தான் வந்து pollen grains ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்டாக அந்த pollen grains. இதுவே கிராஸ் பாலினேஷன்னா வந்து ஸோ மேல் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஆன்தரில் pollen grains இருந்துச்சுன்னா அது வந்து வேறு ஒரு ஃப்ளாரில் ஃபீமேல் ஃப்ளாருடைய ஸ்டிக்மாவில் போய் ஒட்டிக்கும். அது வந்து கிராஸ் பாலினேஷன். ஓகே, இன்னொன்று வந்து செல்ஃப் பாலினேஷனில் வந்து இதுக்கு வந்து நிறைய pollen grains ப்ரொடியூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா சேம் ஃப்ளாரில் தானே நடக்குது ரீப்ரொடக்ஷனு. ஸோ அதனால் நிறைய pollen grains தேவையில்லை. இதுவே வந்து கிராஸ் பாலினேஷனில் வந்து நிறைய pollen grains பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா வேறு ஒரு பிளான்ட்டுக்கு எடுத்துகிட்டு போதில்லை அதனால். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ ஒரே பிளான்ட்டில் சேம் பிளான்ட்டில் தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ எந்த ஒரு கேரக்டரில் வந்து சேஞ்சஸ் இருக்காது. பட் கிராஸ் பாலினேஷனில் வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு எடுத்துகிட்டு போவோம் போலன் கிரெயின்ஸை. கரெக்டாக வேறு ஒரு செடிக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கேரக்டர் மாறி இருக்கும், ஒரு நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட். ஸோ இது வரைக்கும் பாலினேஷன். அதாவது பாலினேஷன் அப்படின்றது நார்மலாக என்னென்னா ஆன்தரில் இருக்கக்கூடிய அதாவது மேல் ஃப்ளாரில் ஆன்தர் பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டில் போலன் கிரெயின்ஸ் என்ன ஆகும்னாக்கா எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஸ்டிக்மாவில் ட்ரான்ஸ்ஃபர் போய் ஒட்டிக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என்னதுனாக்கா பாலினேஷன் சொல்லிட்டோம். இப்போ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்னது? ஓகே ரைட். நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இமேஜை பாருங்கள், என்னன்றது புரியும். ஓகே, ஒரு பிளான்ட்ஸ் இருக்குது. ஓகே ரைட், ஒரு பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட் வந்து மெச்சூர் ஆச்சுனாக்கா அதில் ஸ்டாமன் அதாவது மேல் ஃப்ளார். ஓகே, மேல் ஃப்ளார் அதாவது ஸ்டாமன் இது. ஓகே, மேல் ஃப்ளார். ஓகே, அதில் என்ன இருக்கும்? இந்த லோப்ஸில் ஆன்தரில் போலன் கிரெயின்ஸ் இருக்கும். அது வந்து ஸ்டிக்மாவில் போயிட்டு மேபி அதே ஃப்ளார்னே வச்சுக்கோங்க, செல்ஃப் பாலினேஷன் வச்சுக்கோங்க. ஸ்டிக்மாவில் போயிட்டு ஒட்டிக்கும். அதுக்கு பேர் பாலினேஷன் நான் சொன்னேன். ஓகே, அந்த ஸ்டிக்மாவில் போயிட்டு ஸ்டிக் ஆகிடுச்சு அதாவது ஒட்டிக்கிச்சு அப்படின்னும்போது ஓகே ஒட்டிக்கிச்சு அப்படின்னும்போது அந்த ஸ்டிக்மாவில் வந்து ஜெர்மினேட் ஆகும் அந்த போலன் கிரெயின்ஸ், அதாவது வளர்ச்சி அடையும். மேல் கேமெட்ஸ் என்னவோ வளர்ச்சி அடையும். அந்த போலன் கிரெயின்ஸ் என்னவோ வளர்ச்சி அடையும்னா போலன் கிரெயின்ஸ் என்னவோ வளர்ச்சி அடையும்னாக்கா மேல் கேமெட்ஸ். அதாவது கேமெட்ஸ்ன்றது எதுனா ஸோ நார்மலாக ஹியூமன் பீங்ஸில் வந்து மேலுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் செல் வந்து ஸ்பெர்ம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்பெர்ம் தான் வந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் தான் வந்து மேல் கேமெட். அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் செல்லாக ப்ரொடியூஸ் ஆகும், மேல் கேமெட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். அது அப்படியே எங்கே எடுத்துகிட்டு போகுமா? ஸ்டைல் வழியாக ஓவரிஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகும். ஓவரிக்குள்ளே ஒவ்யூல்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ஒவ்யூல்ஸில் என்ன இருக்கும்னா ஃபீமேல் கேமெட்ஸ் இருக்கும், அதாவது பெண்ணுடைய ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இருக்கும். ஓகே, பெண்ணுடைய ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து மேல் கேமெட்ஸும் ஸோ அந்த மேலும் ப்ளஸ் ஃபீமேல் கேமெட்ஸும் ஓகே ஃபீமேல் கேமெட்ஸும் ஃபியூஸ் டுகெதர் அதாவது சேர்ந்துச்சுன்னா ஃபியூஸ் டுகெதர் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னாக்கா ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரைட். அது வந்து என்னவா ப்ரொடியூஸ் ஆகும்னாக்கா வளர்ச்சி அடையும். என்னவா வளர்ச்சி அடையும்னா சீட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபெர்டிலைசேஷன். ஓகே, கவனிங்க. மேல் கேமெட் ஃபியூசஸ் வித் ஃபியூசஸ்னால் வந்து சேர்றது. ஓகே, சேருதல் டுகெதர். ஓகே, வித் ஃபீமேல் கேமெட் டு ஃபார்ம் ஜைகோட். ஜைகோட்னா
கருமுட்டை. ஓகே, கருமுட்டைன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ஃபெர்டிலைசேஷன். இந்த இடத்துல கருமுட்டைன்றது சீட்ஸ். ஓகே, என்னது சீட்ஸ். ஓகே, ரைட். ஸோ இதான் வந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட். நீங்கள் வந்து பிரிஞ்சாலுக்கு இல்லை வந்து லேடிஸ் ஃபிங்கருக்குலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து க்ரீனிஷ் கலரில் இருக்கும். பிரிஞ்சால் ப்ளூ கலரில் இருக்கும், மேலே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். கரெக்டாக லீவ்ஸ் மாதிரி. அது என்னதுன்னா செப்பல்ஸ். அந்த ஃப்ளார்னுடைய செப்பல்ஸ், பிரிஞ்சால் பூனுடைய செப்பல்ஸு கீழே விழாமல் அந்த பழத்துலேயே வந்து அந்த வெஜிடேபிளே வந்து ஒட்டிக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து செப்பல்ஸ் வந்து சம்டைம்ஸ் கீழே விழாது. ஓகே, லேடிஸ் ஃபிங்கர்லேயும் அதே போல் மேலே க்ரீனிஷ் கலர், லேடிஸ் ஃபிங்கர் க்ரீன் கலர் தான், பட் மேலேயும் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அது என்னென்னா அது செப்பல்ஸ். ஓகே, கீழே விழாமல் ஃப்ளார், அதாவது ரீப்ரொடக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து கீழே விழாமல் வந்து அது வந்து ஃப்ரூட்லேயோ வெஜிடபிள் அப்படியே ஒட்டிக்கும். சில வெஜிடபிள் ஃப்ரூட்ஸில் தான் வந்து ஒட்டிக்கும், சிலதெல்லாம் வந்து கீழே உதிர்ந்துடும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கஸ்டர்ட் ஆப்பிள் பார்த்துருப்பீங்க, சீத்தாப்பள்ளி பழம். ஸோ அதில் வந்து நிறைய சீட்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஈச் ஃப்ரூட், ஒவ்வொரு பழத்துலையுமே வந்து ஒவ்வொரு கொட்டைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்மளால் சாப்பிட முடியும். அதாவது பழத்தை சொல்கிறேன். ஓகே, மேங்கோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஒரு அவுட்டர் ஸ்கின் அண்ட் மிடில் பல்பி ஆர் எடிபிள். ஸோ மேலே இருக்க தோலையும் சாப்பிட்லாம், உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பல்பியானதையும் சாப்பிட முடியும், ஸ்வீட்டாக இருக்கும். இன்னும் என்ன இருக்குது, ஒரு சிங்கிள் சீடு இருக்குன்றாங்க. பட்டாணி. ஸோ பட்டாணி ஃப்ளஷ்ஷாக இல்லாட்டியும் வந்து என்னது கவரிங் பவுச் ஃபார் மெனி சீட்ஸ், நிறைய சீட்ஸ் இருக்குன்றாங்க அதில். ஓகே, ரைட். ஸோ லிசன், இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஆல் அவர் ஃப்ரூட்ஸ் ஓவரி a lowermost swollen part of a pistil develops into fleshy fruit. அதாவது அந்த ஓவரி தான் வந்து என்ன உருவாகும்னாக்கா ஃப்ரூட்ஸாக உருவாகுமா. அப்போ ஓவியூல்ஸ் என்னடா ஆகும்னா சீட்ஸாக மாறும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஓகே, லிசன், ஓவரி வந்து என்னவா மாறும். எஸ், இந்த ஓவரி வந்து என்னவா மாறும்னா ஃப்ரூட்ஸாக மாறும். ஓகே, ஃப்ரூட்ஸாக மாறும். ஓகே, இந்த ஓவியூல்ஸ் உள்ளே இருக்குல்ல அந்த ஓவியூல்ஸ் தான் வந்து என்ன மாறும்னா சீட்ஸாக மாறும் அப்படின்றாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஓகே, ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா என்னென்ன நடக்குதுன்றதை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு போச்சு. இப்போ ஓவரி தான் வந்து ஃப்ரூட்டாக ஒரு பழமாக மாறுது, உள்ளே இருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் தான் வந்து கொட்டையாக மாறுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அப்போது அதில் இருக்கக்கூடிய செப்பல்ஸு பெட்டல்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். கேலிக்ஸ் சம்டைம்ஸ் பெர்சிஸ்ட் வித் ஃப்ரூட். ஸோ கேலிக்ஸ்னால் என்னது. ஸோ கேலிக்ஸ்ன்றது செப்பல்ஸ் வந்து சில டைம்ஸ் வந்து ஃப்ரூட்லேயே ஒட்டிக்கும், தங்கிடும் அப்படின்றாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர் பார்த்தோம். ஓகே, ரைட். பெட்டல்ஸ் வித் ஃபால் ஆஃப், பெட்டல்ஸ் உதிர்ந்துருன்றாங்க. ஓகே, இதழ்கள். ஆண்ட்ரோஷியமோ அதாவது மேல் ஃப்ளாரும் உதிர்ந்துரும். பிஸ்டிலும் வந்து பிஸ்டில் வந்து என்ன மாறும்னாக்கா ஃப்ரூட்டாக மாறும், அதாவது ஓவரி. கரெக்டாக, ரைட். ஸ்டிக்மா ஸ்டைல்லாம் வந்து உதிர்ந்துரும். ஓவரி வந்து என்னவாக மாறும், அது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறிடும், ஓவியூல்ஸ் வந்து சீட்ஸாக மாறும் அப்படின்ட்டு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, ஸோ டூ யூ நோ என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, இங்கே டபுள் கோகோனட் அப்படின்ட்டு இருக்குது. அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஹெவியஸ்ட் சீட், அதாவது பெரிய கொட்டை இருக்கிறது வந்து டபுள் கோகோனட் தான். எப்படி இருக்கும்னா அந்த கொட்டை சைஸு 2 கோகோனட்டை சேர்த்தா போல் இருக்குமா அப்படின்றாங்க. ரைட். ஸோ இதனுடைய வெயிட் வந்து 18 kg இருக்குன்றாங்க. ஓகே, 12 inches லாங்கு, 3 feetன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இருக்கிறதுலே வந்து சின்ன சீட் எதில் இருக்குன்னா ஆர்கிட்ஸில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ 35 million சீட்ஸ், மொத்த இந்த 35 million சீட்ஸும் எவ்வளோ வெயிட்டாக 25 கிராம் தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் இது ஸ்மாலஸ்ட்டு சீட். ஓகே, இந்த வேர்ல்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சிடுச்சு. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம். கரெக்டாக, இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சிடுச்சு, செக்ஷுவல் பார்ட் முடிஞ்சிடுச்சு. இனிமேட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ யூனிட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.